சிபிஐ வசம் ஒப்படைத்தப்பட்டு விடுவதனால மட்டுமே இவர்கள் நேர்மையாளர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா? இவர்கள் அடிப்படை வழக்குல அந்த உத்தரவிட்ட நபர் யார்? இப்ப குறைஞ்சபட்சம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு தெரியுமில்ல, யார் மூலமாக அந்த எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு தெரியும். அந்த எஸ்பிக்கு தெரியுமில்ல, அந்த எஸ்பி கிட்ட இவங்க வந்து கேட்டாங்கன்னா அந்த எஸ்பி சொல்லுவார், இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த உத்தரவிட்ட நபர் இதுல வந்து குற்றவாளியாக்கப்படணும், அந்த எஸ்பி குற்றவாளியாக்கப்படணும், அந்த டிஎஸ்பி குற்றவாளியாக்கப்படணும். இன்று வரை அது போல அவர்களை குற்றவாளிகளாக மாத்தல. என்னதான் சிபிஐ விசாரித்தாலும் கூட இந்த சாத்தான்குள வழக்குல இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரலையே. இன்னைக்கு 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் வந்து தீர்ப்பு வரல. அப்ப சிபிஐனாலும் கூட மாநில காவல்துறை அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொதுவாகவே காவல்துறையினர் மீது வருகிற அந்த குற்றங்கள் பெரிய அளவுல கண்டுகொள்ளப்படுவதில்லை. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு அதே அதிகாரிகள், அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் பாதுகாப்பதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அதான் ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏவே கேட்டிருப்பாரு, இவர்களும் வழுக்கி விழுந்து கைகால் உடைத்துக் கொள்வார்களா மற்ற குற்றவாளிகளை போல என்று கேட்டிருக்கிறார். நியாயமான கேள்வி, வரவேற்க தகுந்த ஒரு கேள்வி. இதுதான் எல்லோரும் மனதிலுமே இருக்கு. அது திமுக ஆட்சிக்கு வந்தாலே இது போல அந்த காவல்துறையினுடைய அந்த அதிகாரம் எல்லை மீறி செல்கிறது. ரெண்டாவது இப்பெல்லாம் வழக்குகளே ஆட்சி காலத்திலயும் அதிகமா தான் இருந்தது, வழக்குகளே பதியப்படுவதே இல்லை. ஏன்னா அந்த கிரைம் ரெக்கார்டு, இப்ப இவங்க சொல்லுவாங்க இல்லையா சட்டமன்றத்துல, பாருங்க இந்த கிரைம் ரெக்கார்டு படி குற்றங்கள், இப்ப அடிக்கடி நம்ம டிஜிபி அறிக்கை விடுவார், இந்த ஆண்டு சென்ற ஆண்டு இவ்வளவு வழக்குகள், இந்த ஆண்டு இவ்வளவு வழக்குகள். என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்தா குற்றமே பதியப்படுவதில்லை, எஃப்ஐஆரே போடுறது இல்லை. அதை தேடி கண்டுபிடிச்சு கைக்கு கிடைச்சா அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரே போடுறாங்க. அது இந்த திருட்டு வழக்குகள்ல சுத்தமா இவங்க வந்து எஃப்ஐஆரே போடுறது இல்லை.